ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மணிச்சாலையில இருந்து நான் உங்க ஜமீக். இன்னைக்கு எங்க போறோம்னா, மஜ்ஜி இந்தியாவில் போயிட்டு தொழுதுட்டு அப்படியே ஒரு கடையில சாப்பிட்டு வருவோம். அது என்ன கடைங்கிறது தொழுதுட்டு நான் சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம வாங்க இப்படியே திறந்து பார்ப்போம். எல்லாமே சாப்பாடு கடை தான். வெள்ளிக்கிழமை நேரத்தில் வந்த பக்கம் சுட சுட சாப்பாடு வாங்கிட்டு போகலாம். இல்லை, கோழி ரோஸ்ட் வச்சுக்காங்க பாருங்க. ஆசியா சாத்த சிக்கன் கோழி ரெக்கை மட்டும் போட்டுருக்காங்க பாருங்க. ஒரு ரெக்கை மட்டும் 2 வெள்ளி. ஒரு ரெக்கை இருக்க 3 2 வெள்ளி. ஆமாம், 3 2 வெள்ளி. அந்த தொடப்பீஸ் வாங்க 3 வெள்ளி. இது வந்து சிக்கன் சிக்கன் போறீங்கல்ல, சமோசா என்னென்ன கோயிலாம் இருக்கு பாருங்க. அழகழகா இருக்கும், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அதிர்ஷ்டம் இருக்கு, நம்ம ஒரு அதிர்ஷ்டம். ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறேன். அதிர்ஷ்டமா இது என்ன அதிர்ஷ்டமா இருக்கு பார்க்க. இது ஒரு வித்தியாசமா இருக்கு. வாழைப்பழத்திலே பொறிச்சு கொடுக்குறாங்க, பஜ்ஜி மாதிரி. சாப்பிட்டா நல்லா சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பலாப்பழத்துலையும் போடுறாங்க, என்ன ஃப்ரெஷ்ஷாக சுடுற. இங்கே சவர்மா போடுறாங்க, சிக்கன் சவர்மா போட்டு அழகா சுருட்டி பேப்பரில் வந்து மடிச்சு கொடுக்குறாங்க. இது வந்து மஜ்ஜி இந்தியாவில் மலைக்காரன் பள்ளிக்கு போகிற வழி. இதான் முகப்பு. உள்ளே போய் பார்ப்போம். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை நேரம். மற்ற நாள்லாம் பெண்களுக்கு அனுமதி இருக்கு. வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவதுனால பெண்களுக்கு அனுமதி இல்லை. தொழுவு முடிஞ்ச பிறகு தான் அனுமதிப்பாங்க. ஜூஸ் வச்சுருக்காங்க. ஜூஸ் வேணா ஜூஸ் குடிச்சுக்கலாம். தண்ணி தாகத்துக்கு தண்ணி குடிச்சுக்கலாம். நம்ம ஒரு தண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஜூஸ் குடிக்க வேணாம், இப்பதான் குடிச்சோம், சாப்பிட்டோம் கடையில். பள்ளி அசல் வந்து வெளி தோற்றம் தான் இது. இப்போ வெள்ளிக்கிழமை ஜும்மா துறைக்கு எல்லாம் ஃபுல்லாகிடும். இன்னும் மணி 12 தான் ஆகுது, அதனால் இன்னும் ஆரம்பிக்கல. மக்கள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. பைக் எல்லாம் உள்ள பார்க்கிங் பண்ணிருக்காங்க. நம்ம அப்படியே நேராக போவாங்க. நேராக போனால் பூங்கா வரும். பூங்கா மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து மஸ்ஜித் இந்தியாவில் மலாய்க்காரன் பள்ளியாசை பற்றினா எப்படி இருக்குன்னு. இது அப்படியே பூங்காமல் இருக்கு பாருங்க. சாயந்தர நேரத்தில் தொழுதுட்டு அப்படியே காத்தோரமாக உட்காந்துருக்கலாம். அப்படியே அங்கிட்ட பக்கத்தில் பாத்ரூம் இருக்கு. இந்த அழகாக செடிலாம் போட்டு செடிலாம் வச்சு சூப்பராக வச்சுக்கலாம். அப்படி நட பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுத்தமாக தெளிவாக இருக்கும். அதில் இது வந்து பள்ளியாசலில் வெளி தோற்றம். இங்கேயும் தொழுதுக்கலாம். உள்ள வந்து பள்ளியாசல் வந்து ஃபுல்லாகிட்டா இங்கே தொழுதுக்கலாம். பள்ளியாசல் உள்ள வந்து சின்ன ஒரு இடம் தான், இடம் பத்தாது. சும்மா தொழுதுக்கெல்லாம் வெளியெல்லாம் தொழுவணும். மற்ற தொழுகைலாம் உள்ள தொழுகுவாங்க. சுற்றி பில்டிங் பற்றில. இது வந்து நம்ம வந்து இப்போ தொழுவு போகிறது வந்து நம்ம மஜ்ஜி இந்தியா பள்ளியாசல் இருக்குது. அது போகிற உள்ள இந்த பள்ளியாசல் இருக்குது. உங்களுக்கு காமிச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க, எப்படி அழகா இருக்கு பாருங்க. அப்படி பூங்கா மாதிரி இருக்கு பாருங்க. சாயந்தரம் ஆகிட்டா அங்கே தண்ணி விடுவாங்க பிறகு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குல்ல, பூந்தோட்டம் மாதிரி பார்க்கு. இது ஒரு பார்க்கு. ஃபாரினர்ஸ்லாம் வந்தால் சாயந்தர நேரத்தில் இங்கே உட்காந்துருப்பாங்க. உள்ள தண்ணியெலாம் அடிக்கிற மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இருக்காங்க அப்படியே உள்ளே இருந்து அப்படியே அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க. கரையெல்லாம் கல்லெல்லாம் பதிச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது வந்து சாயந்தர நேரம் வந்தால் ஃபாரினர்ஸ் அதிகமாக வருவாங்க சுற்றி பார்க்கறதுக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. நல்லா கொடைகள்லாம் அங்கங்கே கொடைகள் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஆறு ஓடுது வரும். தண்ணி வரும். இது எதுக்கு இந்த புகை மாதிரி போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது கால்வா தண்ணி. இது கால்வா தண்ணினால இது வந்து கிருமிகள் யாருக்கும் பாதிக்காம மருந்து மாதிரி நினைக்கிறேன். கேஸ் ஸ்மெல் வருது, மருந்து ஸ்மெல். அதான் என்னன்னு தெரியல, எனக்கு சரியா தெரியல.
நான் காமிக்கிறேன். இதெல்லாம் சாயந்தரம் ஆகிட்டா நல்லா பேசி கிடைக்கும் நினைக்கிறேன். இது மட்டும் திறந்துருக்காங்க. இருக்கு வருங்க. பக்கத்துல கால்வா போகுது. அந்த சைடு அந்த புகை வருது, தண்ணி புகை மாதிரி இருக்குல்ல, அங்கே கால்வா போகுது. அதுக்கு முன்னாடி இங்க பள்ளியாசத்துக்கு முன்னாடி நல்ல தண்ணி, இது அழகா வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குதுல்ல. அந்த பழைய காலத்து பள்ளியை அப்படியே மெயின்டைன்ஸ் பண்றாங்க, அப்படியே ரினியூவல் பண்ணி அப்படி சூப்பராக வச்சிருக்காங்க. ஓகே மக்களே, நான் இப்போ வந்து மத்திய இந்தியா பள்ளியாசல் தொழுவ போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த மலாய்க்கார பள்ளியாசல் இருக்குது, அதே எப்படி உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு காமிச்சேன். எப்போ இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, நம்ம இந்த பள்ளியாசல் பார்த்தாச்சு. நம்ம தொழுவுறது வந்து அந்த மத்திய இந்தியாவில் பள்ளியாசை நம்ம வாங்க, நம்ம தொழுவு போவோம். அங்கே போய் மக்களை சந்திப்போம். இருக்குதா? அவரு எவரு? ரிபாய் வரல. ஆமா, வீட்டு நீங்க அவருக்கான வெட்டிக்காரர வச்சு போயிட்டாரா? ஆமா, எனக்கு லீவு. சரி பாப்போம். நாளைக்கா வரேங்க. வெளியில பாயிருக்காங்க. சொல்ல ஆரம்பிச்சோன்னா கூட்டம் வந்துடும். இங்கேயும் பாய் இருப்பாங்க, பாயெல்லாம் ரெடியா வச்சுக்காம. நம்ம அங்க செருப்பு கழட்டி போட்டு தொழுவ போயிடும். தெரியுமா? அல்லாஹ்வின் பாதையிலே உயிரிழந்தவர்கள் அல்லாஹ் ஒருவர் மாத்திரம் இருந்தால் போதும். ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உயிரிழந்த அந்த கட்டளை போதுமானது என்று சொல்லி வாழ்ந்தவர்கள் தான் பலஸ்தீன மக்கள். பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். செய்தியை பார்த்தேன். ஒருவர் அந்த ஃபேஸ் மாஸ்கை போட்டுக்கொண்டு பலஸ்தீன ஒரு சிறுவர் உரையாடுகிறார். அப்போது ஒரு தாயார், ஈமானுடைய தாயார் வந்து சொல்கிறார், இப்படி நமக்கு வருமா, நம்முடைய மனசுக்கு வருமா, நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். அந்த தாயார் சொல்கிறார், ஏன் முகத்தை மூடுகிறார், முகத்தை திறந்து விட்டு நீ மியூசிக் லைவ் நியூஸ் கொடு என்று சொல்கிறார். அவர்கள் சாப்பிட வழி இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல், இருப்பிடம் இல்லாமல் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள். வெளியே நிற்கிறான், நம்ம ஊருக்காரவனை பார்த்து நிற்கிறான், பேசி நிற்கிறான். தொழுவ முடிஞ்சு ஜும்மா முடிஞ்சு துவாவை ஓதிட்டு எல்லாம் வெளியே வராங்க. இந்த மக்கள் எல்லாம் அங்கே தொழுதுட்டு வந்து எல்லாம் கரியா கொடுப்பாங்க காசு, ஆனால் எல்லாம் வருஷம் நிற்கிறாங்க இல்லாதவங்க. மிஸ்கின் காசு கொடுக்குறவர் வந்து ரேலா, இங்க வந்து ரேலா பாங்க, ஊர்படை காவல் ஊர்ல இருக்கு அந்த மாதிரி. அவங்களோட காசு கொடுக்குறவங்க மொத்தம் அதை கொடுத்துட்டு போயிட்டா அவர் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. நண்பர்கள் நம்ம தொழுதாச்சு, சும்மா தொழுதாச்சு. தொழுதுட்டு இப்போ நம்ம ஒரு கடைக்கு சாப்பிட வந்திருக்கோம், பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். எந்த கடைக்குன்னா இந்த கடை தான், காலித் பிரியாணி. இந்த கடைக்கு நம்ம சாப்பிட வந்திருக்கோம், வாங்க போகலாம். கடைக்கு வந்தாச்சு, பிரியாணி சாப்பிட ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கு. இனிமேல் தான் ஆர்டர் பண்ணணும். முக்கியம் பைசல் ஒரு பேரு நம்ம ஊர் தானே. அவர் வந்து பைசல் அவர்
நல்லா ஜூம் பண்ணி எடுங்க. ஜூம் பண்ணி எடுங்க. நல்லா யாரும் பார்த்துட்டு போறாரு. ஆலித் பிரியாணி. ஸ்நாக்ஸ் என்ன ஸ்வீட் வச்சிருக்காங்க. சிக்கன் பிரியாணினே, மட்டன் பிரியாணி. பார்சல் தான் அதிகமாக போகும். வெள்ளிக்கிழமை பார்சல் அதிகமாக போகும். வெள்ளிக்கிழமை பார்சல் அதிகமாக. நம்ம கடை காலித் பிரியாணி ரெஸ்டாரண்ட் வந்து திறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ வந்து நம்ம காலி பிரியாணி திறந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆச்சு. 12ஆம் மாதம் திறந்தோம். இப்போ 4ஆம் மாதம் கண்டிப்பாக நல்லபடியாக ஓடிட்டு இருக்கு. ஆமாம், நல்லபடியாக ஓடிட்டு இருக்கு. நம்மளை பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் நல்லா ஃபேமஸ். இப்போ மக்கள் வரவேற்பு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான். எல்லாமே நம்ம நாட்டாடு மட்டன் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் மட்டன் பிரியாணி நல்லா வரவேற்பு. இதை சாப்பிட்டு பாருங்கள், மட்டன் பிரியாணி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எல்லா பேருமே மட்டன் பிரியாணி லைக் பண்ணுறாங்க. மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா மட்டன் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு 3 பீஸ் மட்டன், ஒரு எக்கு, அதோட ரைத்தா, பிரெஞ்சால் எல்லாமே வரும். செட்டாக வந்துடும். அது பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மி தான். 25 ரிங்கிட் தான். ஆட்டரிச்சி பிரியாணி 25 ரிங்கிட்டு, சிக்கன் பிரியாணி வந்து 16 ரிங்கிட்டு. ஆமாம், நம்ம இதில் வந்துட்டு ப்ரைஸும் நம்ம நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறோம். ப்ரைஸுமே நல்லா இருக்குது. ஃபுட்டுமே நல்லா குவாலிட்டியாக தான் மக்கள் வரவேற்பு. நம்மள்ட்ட நிறைய பேர் கமெண்ட்டாக தான். ஸோ இன்ஷால்லாம் நம்ம வந்துட்டு அடுத்து கேட்ரிங் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எதாக இருந்தாலும் கேட்ரிங் ஆர்டருமே நம்ம பேஜில் போய் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும். கேட்ரிங் ஆர்டர் எதாக இருந்தாலுமே நீங்கள் அதை தாராளமாக பண்ணலாம். இந்த கடை எந்த இடத்துல இருக்கு, கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மஜி இந்தியா ஆப்போசிட் அப்படியே ஜலான் அம்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்னார் ஐயா எதிர்ப்புறம் இருக்கு அப்படியே. வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட்லாம் வந்துட்டு நம்ம கடையில் எல்லாமே வந்து பார்சல் அதிகமாக போயிட்டு இருக்கோம். டைனிங் சாப்பாடு நிறைய டைனிங் சாப்பிடுவாங்க எல்லாரும். காலைல எத்தனை மணிக்கு திறந்து எத்தனை மணிக்கு நடத்தீங்க? அதில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 11 டு நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்குது. ஆமாம், பிரியாணி எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் ஆர்டர் பண்ணிட்டேன், சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்கு பாருங்க. கண்டிப்பாக. நம்ம இப்போ வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்து உட்காந்து 10 நிமிஷம் ஆச்சு. கூட்டமாக இருக்காங்க, அவங்களால கவனிக்க முடியல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரையா, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு. ஆர்டர் பண்ணிட்டு நம்ம இங்கே சாப்பிட வேண்டியதுதான். பிரியாணி ஆர்டர் பண்ணோன்னே முதல்ல தட்டு வந்து வச்சிடுறாங்க, நைஸாக வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரியாணி வரும். நம்ம தட்டை துடைச்சிக்கிறோம். தட்டு துடைக்கிறது இந்த பேப்பர் வச்சுருக்காங்க. நமக்கு பிரியாணி வந்துருச்சு. பிரியாணி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணி வந்துருக்கு. இது வந்து சாப்பாடு பிரியாணி வந்துருச்சு நமக்கு. அதோட சேர்த்து பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரேவி கொடுத்துருக்காங்க, வெங்காய சட்னி. நம்ம ஃப்ரெண்டு இவரு, நானும் இவரும் ஸ்கூல்ல ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க. இவரு நான் 3 பேரும் சாப்பிட வந்திருக்கோம். அவங்க சாப்பிடுவோம். ஆமா, புது பசார்ல இருந்து ஃபர்ஸ்ட் யாரு சூப்பரா இருக்கு பிரியாணி. ஆலித் பிரியாணி. பிரியாணி நல்லா இருக்கு, அருமையா இருக்குது. ஆலித் பிரியாணி. எல்லாரும் ஜமீக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஜமீக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே, நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்கள் சாப்பிட செய்றாங்க, பார்சல் பண்ணி போறாங்க. கொஞ்சம் கஷ்டம். பழைய ஆளு வச்சு ஓட்டுறாங்க, அவங்க பண்றதுதான் ஒண்ணுதான்.
காலித் பிரியாணில கொஞ்சம் பிரியாணி எல்லாம் ஓகே, கொஞ்சம் தால்ச்சா கொடுத்துட்டு இன்னும் சூப்பரா இருக்கும். தால்ச்சா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலித் ரெஸ்டாரண்ட் வந்து பிரியாணி சாப்பிட்டாச்சு. நம்ம சாப்பிட்டு கிளம்புறோம். ஓகேண்ணே, ஓகே ஓகே. இந்த காலித் ரெஸ்டாரண்ட் எங்களுக்குள்ள இருக்குன்னா, இந்த மஜ்ஜி இந்தியா பின்னால ஏபிசி பாலம் இருக்கு பத்தியா, அந்த பாலத்துல இருந்து அப்படியே பின்னால வந்திலாக்கும் அந்த ரெஸ்டாரண்ட். அது வந்து அப்படியே ஆப்போசிட் பார்த்திலாக்கும் காலித் ரெஸ்டாரண்ட் இருக்கும். பிரியாணி, காலித் பிரியாணி சாப்பிட வரவங்க வந்து சாப்பிடுங்க. பிரியாணி செம்மையா இருக்கு. ஏதோ வீடியோ எடுக்காத சொல்றேன்னு நினைக்க வேணாம், உண்மையிலே பிரியாணி சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே நண்பர்களே, வந்து பிரியாணி சாப்பிட்டாச்சு. சும்மா தொழுதுட்டு வந்து பிரியாணி சாப்பிட வந்தோம், சாப்பிட்டாச்சு. ஓகே, இதோட நம்ம கிளம்புறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜமீக். பாய்.